Hi friends, வணக்கம் and welcome to Mr. MKCD YouTube channel. Friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம செம ஸ்ட்ராங்கான நம்ம கீ ஹோல்டர் தான் நம்ம இந்த வீடியோல மேக் பண்ண போறோம். அதுவும் நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த வீடியோல மேக் பண்ண போறோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் and ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கும். சோ அதனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. and நீங்க பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுத்துருங்க. நீங்க நிறைய பேர் நம்ம சேனல்ல வர வீடியோக்கு லைக் கொடுக்கறதே இல்ல. சோ எல்லாரும் பார்க்கறவங்க லைக் கொடுத்து விட்டுருங்க. So friends, நம்ம எப்பவுமே அடிக்கடி நம்ம மறந்து போறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாவி தான் நம்ம அடிக்கடி மறந்து போயிடுவோம். நம்ம சாவி எங்க வைக்கிறோமோ முக்கியமான சாவிகளை நம்ம மறக்க மாட்டோம். அண்ட் அந்த பைக் சாவி, கார் சாவி அது போன்ற சாவிகளை நம்ம அடிக்கடி நம்ம மறந்துடுவோம். ஸோ நம்ம அந்த வகையில் நம்ம இந்த கீ ஹோல்டர் தான் மேக் பண்ண போறோம். நம்ம கீ ஹோல்டர் மேக் பண்ணி நம்ம வால் நம்ம அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம சாவி நம்ம அதிலே தொங்க விட்டுக்கலாம். நம்ம எப்போ மறக்கவும் மாட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா நம்ம சேனல் நாங்கள் போட ஒரு யூஸ்ஃபுல்லான நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கீ ஹோல்டர் மேக் பண்ணுறதுக்கு நாங்கள் இதே போல் கொஞ்சம் ஐஸ் ஸ்டிக்ஸ் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ நாங்கள் இந்த ஐஸ் ஸ்டிக்ஸ் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் ஆர்டராக அரேஞ்ச் பண்ண போகிறோம். நாங்கள் 11 ஸ்டிக்ஸ் மட்டும் நாங்கள் இது போல் ஆர்டராக அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஐஸ் ஸ்டிக்ஸில் நம்ம ஆர்டர் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்டாக இருக்க ஐஸ் ஸ்டிக் நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த 3 ஐஸ் ஸ்டிக் விட்டுட்டு 4ஆவதாக இருக்க ஐஸ் ஸ்டிக் ரிமூவ் பண்ணிடுங்க. திரும்பவும் அதே போல் 3 ஐஸ் ஸ்டிக் விட்டுட்டு அடுத்ததாக 4ஆவதாக இருக்க ஐஸ் ஸ்டிக் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதே போல் தான் இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாடலில் தான் நம்ம கீ ஹோல்டர் மேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதே போல் கொஞ்சம் ஹேங்கர் தேவைப்படும். எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஹேங்கர் தேவைப்படும். இந்த ஒரு ஹேங்கர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3.5 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ நீங்களும் 3.5 சென்டிமீட்டருக்கு ஐஸ் ஸ்டிக்கோட டாப்பில் மட்டும் 3.5 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அண்ட் நாங்கள் இதை பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி நாங்கள் பெண்ட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் பார்த்து நீங்களும் கரெக்டாக பெண்ட் பண்ணிடுங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நீங்களும் இதே போல் 3.5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதே போல் சின்னதாக ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸோட பீஸ் நம்மளுக்கு தேவைப்படும். இது எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.5 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதே போல் 1.5 சென்டிமீட்டருக்கு நீங்கள் 10 பீசஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஹேங்கர் வந்து நம்ம கரெக்டாக 5 பீஸ் கட் பண்ணியிருந்தோம். ஸோ இது நம்ம 10 பீசஸ் நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் மார்க்கிங்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்கோம். இது என்னென்னலாம் எவ்வளோலாம் மார்க் பண்ணியிருக்கோம் நாங்கள் காமிக்கிறோம் பாருங்கள். இந்த ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 1 to 1 1 to 1 போட்டிருக்கோம். அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டருக்கு நாங்கள் கொஞ்சம் கேப் போட்டு மார்க் பண்ணியிருக்கோம். 2ங்கிறது வந்து நாங்கள் கரெக்டாக 2 மில்லிமீட்டர் கேப் போட்டு நாங்கள் மார்க் பண்ணியிருக்கோம். அண்ட் திரும்பவும் பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதே போல் ரைட் சைடு நாங்களும் இதே போல் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். லெஃப்ட் சைடு எப்படி மார்க் பண்ணமோ அதே போல் தான் இதே போல் ரைட் சைடு மார்க் பண்ணியிருக்கோம். இந்த மார்க்கிங்ஸ்லாம் நாங்கள் எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ அதே போல் மட்டும் நீங்கள் மார்க் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா 2 கார்னர்ஸில் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் மிடில் கூட 2 இதை வைக்கணும்னா வச்சுக்கலாம். ஸோ இதை மார்க் பண்ணது நாங்கள் எதுக்காக இதை மார்க் பண்ணியிருக்கோங்கிறத நாங்கள் வச்சு காமிக்கிறோம் பாருங்கள். அந்த 1 சென்டிமீட்டர் இருக்க இடத்துல வந்து நம்ம 1.5 சென்டிமீட்டர் குட்டி குட்டியாக பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வச்சுக்கணும். அண்ட் 2 மில்லிமீட்டர் இருக்க இடத்துல நம்ம அந்த ஹேங்கர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ பார்த்துக்கோங்க, இதே போல் தான். இது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது. ஸோ இப்படி வச்சு நம்ம ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டா செம ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸோ நீங்களும் இதே போல் பண்ணிக்கோங்க. 1 சென்டிமீட்டர் 2 மில்லிமீட்டர் 1 சென்டிமீட்டர் அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஸோ இப்போ அடுத்ததாக இருக்க பீஸை பார்த்தீங்கன்னா பாட்டமில் இருக்க பீஸும் பார்த்தீங்கன்னா அதே போல் தான். நாங்களும் எப்படி நம்ம 1 சென்டிமீட்டர் 2 மில்லிமீட்டர்னு மார்க் பண்ணோமோ அதே போல் நம்ம 2 சைடு மார்க் பண்ணிக்கணும். அண்ட் அந்த மிடில் இருக்க பீஸில் மட்டும் நம்ம ஒரே ஒரு மார்க்கிங்ஸ் தான் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 5 ஹேங்கர் தானே இருக்குது. மேலே 2 கீழே 2 மிடில் 1 அப்படி வச்சுக்கலாம். ஸோ அதனால் இது கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் இதே போல் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஈஸியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா இந்த இதில் நாங்கள் ஹேங்கர்லாம் வச்சு நாங்கள் ஒட்டிட்டு காமிக்கிறோம். நாங்கள் ஃபெவிகால் தான் அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். ஃபெவிகால் வச்சு ஒட்டினாலும் செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் இப்போ ஃபெவிகால் வச்சு எல்லா இடத்துலையும் ஹேங்கர் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நாங்கள் காமிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹேங்கர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது இதுதான். இந்த நம்ம 1.5 சென்டிமீட்டருக்கு ஒரு பீஸ் மார்க் பண்ணி வச்சு ஒட்டியிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த பீஸ் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி மேலே வெளியே வர மாதிரி பார்த்து நல்லா ஒட்டிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம ஹேங்கர் ஃபிக்ஸ் பண்ணச்சில கரெக்டாக இருக்கும். ஸோ இல்லைன்னா நம்மளால் ஹேங்கர் சரியாக ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு இதை பார்த்தாலே புரிஞ்சிருக்கும் நம்ம இதை எப்படி ஒட்டி வச்சிருக்கோங்கிறது. ஸோ நீங்களும் இதே போல் கரெக்டாக ஒட்டிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த ஹேங்கரை நம்ம சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். வாவ் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா ஹேங்கரை ஃபிக்ஸ் பண்ணோன்னே செம சூப்பராக இருக்குது. நாங்கள் இந்த எதுவும் ஸ்ட்ராங்காக எப்படி இருக்க போதுன்னு நாங்கள் நினச்சோம். அந்தளவுக்கு நினச்சதோட செம ஸ்ட்ராங்காகவே இருக்குது. செம ஃபிட்டாக செம சூப்பராகவே இருக்குது. ஸோ நீங்களும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி விட்டுங்க. வேணும்னா இது கூட கொஞ்சம் அடமெண்ட் கூட நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. ஸோ இப்போவே செம ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபெவிகால் வச்சு தான் நாங்கள் ஒட்டியிருக்கோம். செம சூப்பராகவே இருக்குது. வாவ் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அரேஞ்ச் பண்ணியாச்சு. அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா சூப்பராக இருக்குது. பட் அந்த ஹேங்கருக்கு பின்னாடி இருக்கிறது கொஞ்சம் அந்த ஃப்ளோரில் இடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை நம்ம இடிக்காத மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இதே போல் ஃபஸ்ட்டு இதே போல் 3 ஐஸ் ஸ்டிக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இந்த 3 ஐஸ் ஸ்டிக்ஸை நம்ம ஒன்றா ஒட்டி எடுக்கணும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒட்டி எடுத்தாச்சு. இதே போல் நம்மளுக்கு இன்னொரு இது தேவைப்படும். ஸோ ஓகேங்களா, நம்ம இதே போல் நம்ம 2 இது பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ
ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே போல் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த இதில் மேலே இந்த ஹேங்கர்லாம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மற்ற ஐஸ் ஸ்டிக்ஸ்லாம் இதுக்கு மேலே அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃப்ளோரில் இப்போ ஹேங்கருக்கு பின்னாடி இருக்கிறது இடிக்குதா எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹேங்கர்லாம் செம்ம சூப்பராக ஸ்ட்ராங்காக நிற்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னும் இது ஒட்டாமல் தான் வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதை ஒட்டிட்டும் பார்த்துடலாம். ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்ம பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் செம்மையாக ஒட்டிட்டோம் பாருங்கள். ஒட்டினதுக்கப்புறம் செம்ம சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க, நாங்கள் நார்மல் ஃபெவிகால் கம் மட்டும்தான் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கோம். இதுவே செம்ம சூப்பராக செம்ம ஸ்ட்ராங்காகவே ஒட்டியிருக்கு. ஹேங்கரும் செம்ம ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதோட சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ் ஸ்டிக்ஸ் இருக்கிறது பார்க்க அந்தளவுக்கு நல்லா இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த நம்ம மறைக்கிறதுக்காக இன்னொரு ஐஸ் ஸ்டிக்ஸ் எடுத்து இந்த பக்கம் ஒட்டிக்கலாம். 2 சைட்லேயும் நம்ம இதே போல் ஒட்டிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம கீ ஹோல்டர். கிட்டத்தட்ட நம்ம கீ ஹோல்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் சைடு நம்ம இதே போல் ஒட்டின மாதிரி பேக் சைடு நம்ம அப்படி திருப்பி பார்க்கலாம். திருப்பி பார்த்தா இந்த டாப்லேயும் பாட்டம்லேயும் நம்ம இன்னொரு ஐஸ் ஸ்டிக் ஒட்ட வேண்டியது இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒட்டினா தான் நம்ம டபுள் சைட் டேப் போட்டு நம்ம வாலில் ஃபிக்ஸ் பண்ணிச்சா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பர்ஃபெக்டாக சொன்ன மாதிரி நாங்கள் ஒட்டிக்கிட்டோம் பாருங்கள். அவ்வளோதான், நம்ம கீ ஹோல்டர் செம்ம பர்ஃபெக்டாக ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். செம்ம ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஹேங்கர்லாம் செம்ம சூப்பராக ஒட்டி இருக்குது. நினச்சதோட செம்ம சூப்பராக வந்திருக்கு கீ ஹோல்டர் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அதை வாலில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வாலில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்ம அழகாகவே இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் நம்ம வெறும் 5 கீ மட்டும் நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா நீங்கள் கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை. நம்ம இந்த ஒரே ஹேங்கரில் நம்ம எத்தனை கீ வேணால் தொங்க விட்டுக்கலாம். அந்தளவுக்கு செம்ம ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஹேங்கர் நம்ம நினச்சதோட செம்ம ஸ்ட்ராங்காகவே இருக்குது பாருங்கள். செம்ம சூப்பராக முடிஞ்சிருக்கு நம்ம கீ ஹோல்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க. நம்ம மேக் பண்ண கீ ஹோல்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கீ ஹோல்டர் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படியே ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிடுங்க. நாங்கள் நம்ம சேனலில் வர வீடியோஸில் நாங்கள் அது காமிப்போம். உங்கள் நேம் போட்டு அனுப்பிடுங்க, நாங்கள் உங்கள் நேமோட சொல்லிடுவோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. ஏதாவது கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக நம்ம மிஸ்டர் MK சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு மறந்துடாதீங்க. ஓகே, பை பாய்.